பாகிஸ்தான்ல இருந்து ஒரு 10 பேர் இங்க வர்றான். வந்து இங்க இருக்கக்கூடியவங்கள சுட்டுப்புட்டு அவன் பாட்டுக்கு ஈஸியா அவன் பாட்டுக்கு தப்பிச்சு போறான் அப்படின்னு. சரி, அப்போ ஆனா சார் என்ன இதையும் சொல்லட்டும். அது என்ன அது நடந்த பெஹல்காம் எவ்வளவு காஷ்மீரை நாங்க ஆர்டிகல் 370 எடுத்து இயல்பான நிலைக்கு திருப்பி அது ஒரு அசம்பாவிதம் அங்க நடந்தது ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் இவங்க வந்து கப்பல் எல்லாம் வந்து தாஜ் அட்டாக் பண்ணாங்களே, அந்த இது என்னாச்சு? அப்ப அந்த மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர் வந்து 3 முறை ட்ரெஸ் மாத்தி கொண்டு தானே இருந்தார் அவரு. அப்போ கப்பல்ல வந்து தாஜ்மஹால், ஹோட்டலு அதுல எல்லாம் எடுத்து கண்டவர்களை சுத்தி அவங்களுக்கு இவங்க அஜ்மல் கசாப் என்ற ஒரே இவரை கண்டுபிடிச்சோம். ஆனா அவங்களுக்கு வக்காலத்து வாங்கினாரே. ஏன் நீங்க சட்டத்துக்கு அவங்களுக்கு வக்காலத்து வாங்கினீர்கள் கசாப்க்கு? அவருக்கு கசாபுக்கு ஏன் அப்ப தீவிரவாதின்னு கண்டுபிடிச்சாச்சு? அப்ப தீவிரவாதிகளை எப்படி நாம் சும்மா தடவி கொடுப்போமா? தீவிரவாதி அவங்களுக்கு வக்காலத்து வாங்குறவங்க நீங்க பதவி கொடுப்பாங்க. அவனுக்கு வக்காலத்து வாங்கினா வரிசையா சொல்லட்டுமா சார்? நீங்க இன்றைக்கு வெண்சாமரம் பூசிக்கொண்டிருப்பவர்கள் தான். வரிசையா பேரெல்லாம் சொல்லக்கூடாது. அதுல ஏன் அப்ப ஆட்சியில தானே இவங்களும் இருந்தாங்க கூட. அதுல அஜ்மல் கசாபுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க கூடாது என்று போராடியவர்கள் இங்கு பாட்ஷா மரணத்திற்கு, பாட்ஷாவோட சவ ஊர்வலத்திற்கு இறுதி யாத்திரையில் ஒரு பெரிய தியாகி, இந்த நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவனுக்கு ஊர்வலம் மாதிரி மரியாதை கொடுக்குறாங்க.